பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 43:1. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டு விட்டேன், நீ எனக்கு சொந்தமானவன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று உரிமையாய் இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். புலம்பல் புஸ்தகம் 3 அதிகாரம் 57 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே, ஆண்டவரை நான் நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ பயப்படாதே. அவர் நம் அருகில வந்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற இந்த காலை நேரத்தில் அவர் நம்முடைய அருகில் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 50 வசனம் சொல்லுகிறது, இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசமுள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அந்த மனிதன் வந்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர வேண்டும், என்னுடைய மகள் கொடிய வேதனையில் இருக்கிறாள் என்று அழைக்கும் பொழுது ஆண்டவர் கூட போய்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவன் வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் மரித்து போனாள் என்று. இந்த வார்த்தை ஆண்டவருடைய காதுகளில் விழுந்தவுடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இயேசு அந்த வீட்டுக்கு சென்று அந்த மகளை உயிரோடு எழுப்பினார். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், ஒருவேளை செய்தி வரலாம், அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி, அவ்வளவுதான், இனி இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை என்று ஒருவேளை செய்திகள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, இன்னும் நீ விசுவாசம் உள்ளவராயிரு, நீ தோற்று போகவில்லை, நீ தோல்வி அடைந்து போகவில்லை, உன்னையே நீ தாழ்த்த வேண்டாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நீ அதிசயங்களை காண்பாய். இந்த காலை வேளையில நம் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது எந்த தோல்வியான செய்தி நமக்கு நேராய் வந்தாலும், அவ்வளவுதான், இனி முடியாது என்கிற செய்தி வந்தாலும், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, இந்த சூழ்நிலையிலும் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார்.
நிலைமையை ஆண்டவர் தலைகளாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் கூட ஆண்டவர் அதை மாற்றி மறுபடியும் உயிர்ப்பித்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 22 சொல்லுகிறது, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். எப்படி உன்னை மீட்டுக் கொண்டேன்? உன்னுடைய மீறுதல் எனக்கு தெரியும், அதை மேகத்தை போல நான் அகற்றி போட்டேன். உன்னுடைய பாவங்களை குறித்து எனக்கு தெரியும், கார்மேகத்தை போல அதெல்லாவற்றையும் நான் அகற்றி விட்டேன். உன்னை விட்டு நானே அகற்றி விட்டேன். என்னிடத்திலே திரும்பி வா, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். என்னுடைய இரத்தத்தை கிரயம் கொடுத்து உன்னை நான் எனக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டேன். நீ என்னுடையவன், உன்னை நான் மீட்டுக் கொண்டு விட்டேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எதை குறித்து நாம் கவலைப்படாதபடி, பயப்படாதபடி, சந்தேகப்படாதபடி கர்த்தரை நம்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45 அதிகாரம் 3 சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறிய வேண்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். நாம் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைக்கிற ஒரு நல்ல தேவன். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன். லேவியராகம புத்தகம் 20 அதிகாரம் 26 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். நீ என்னுடையவன், உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும், தூய்மையாய் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உன்னை நான் வேறு பிரித்து எடுத்திருக்கிறேன். உன்னை பிரித்தெடுத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னுடைய பாவங்களை நான் அகற்றிவிட்டேன், மீறுதல்களை அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி நாம் வருவோம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார். எந்த இடத்துல தோல்வியை தழுவினோமோ இப்பொழுது காலை வேளையில் ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, மறுபடியும் அதே இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதில் இருக்கிற பயத்தை எடுத்து போடும். ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. மறுபடியும் என்னை ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் என்று ஒவ்வொருவரும் விசுவாசித்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.